இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், அவர் சொன்னபடி நான் நடப்பேன். அவர் எனக்காய் செய்ததை நம்புவேன், அவர் பொன்முகம் காணவே வாஞ்சிப்பேன். அவர் வருவார், அவர் வருவார், மேகங்கள் மீதே அவர் வருவார். நம் இருதயத்தை அவர் மாற்றுவார், அன்பின் தேசம் எங்கும் பரப்புவார். சார் சார் ஜனது சபை, சார் 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 ஜனது சபை, சார் 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 ஜனது சபை, சார் சார் நம்பிக்கை சபைதான், சார் சார். அவர் வார்த்தைகள் என் குரலாய் மாறும், என் வாழ்வில் ஒவ்வொரு கணம் தேடும். அவர் கரங்களில் நான் ஓய்வு பெறுவேன், அவரின் பாதையில் ஒளி காண்பேன். அவர் வருவார், அவர் வருவார், மேகங்கள் மீதே அவர் வருவார். நம் இருதயத்தை அவர் மாற்றுவார், அன்பின் தேசம் எங்கும் பரப்புவார். சார் சார் ஜனது சபை, சார் 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 ஜனது சபை, சார் 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 ஜனது சபை, சார் சார் நம்பிக்கை சபைதான், சார் சார். அவன் அழைப்பது ஒரு மெல்லிசை, நமக்கு தருவார் புது ஜீவனை. எந்த துயரமும் நம் தூரம் போகும், அவரின் சமாதானம் நம் உள்ளம் தேடும். சார் சார் ஜனது சபை, சார் 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 ஜனது சபை, சார் 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 ஜனது சபை, சார் சார் நம்பிக்கை சபைதான், சார் சார். இதை நாம் கவனித்தே ஆகணும், அவசியமான ஒரு வேத பகுதி தான். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில சில விஷயங்களை நம்ம செஞ்சிடறோம், ஆனா சில விஷயங்கள் நம்மால செய்ய முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு இக்கட்டு நமக்கு வந்து விடுகிறது. அதுல ஒரு விஷயம்தான் என்று நான் உங்களுக்கு சொல்லுவது, ரகசிய வருகை இருக்கா இல்லையா? ரகசிய வருகை இருக்கா இல்லையா? இத்துடன் இந்த தலைப்பு முடிந்து விட்டது நினைக்க வேண்டாம். ரகசிய வருகை இருக்கா இல்லையா என்பது மட்டுமல்ல, ஆண்டவர் வந்துட்டாரா இல்லையா, இது கூட மிக அவசியம். வந்துட்டு போயிட்டாரா இல்ல வரவே இல்லையா? இத்துடன் தலைப்பு முடிந்து விட்டது நினைக்க வேண்டாம். மூன்றாவது விஷயம்தான், அது என்னவென்றால் அதுதான் ரகசிய வருகை இருக்கா இல்லையா, ஆண்டவர் வந்துட்டு போயிட்டாரா இல்லையா என்பது மட்டுமல்ல, வர மாட்டார் என்பதும் சிலருடைய வாதம். அது எப்படி வருவாரு? வர மாட்டார் என்பதும் சிலருடைய வாதம். சரி, இம்மூன்றையும் வசனத்தை வைத்துத்தான் நிறைய பேர் விளையாடுகிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளை, எதுக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல வரோம்? கடவுளை அறிகிற அறிவுக்காக வருகிறோம். அப்போ நாம் உண்மையாகவே அவரை குறித்துதான விஷயங்களை நம்ம தியானிக்கிறது மிக அவசியம். அதனால இந்த விஷயம் ரொம்ப அவசியம். எது? இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகை இருக்கா இல்லையா? சிலர்கள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அதெல்லாம் பொய். நானு பிரமித்து போனேன். சமீபத்தில் இன்டர்நெட்ல ப்ராப்ளம்களை எனக்கு சொல்லும் போது இன்டர்நெட்ல போயிட்டு
ரகசிய வருகை இருக்கா இல்லையான்னு கேட்டால் பிரமித்து போன எங்கேயும் யாருமே அதை குறித்து அப்ரோச் பண்ணி பேசினதாக இல்லவே இல்லை. வெகு நாட்களானது நான் இன்டர்நெட்டை தொட்டு, ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்த இன்டர்நெட், அதாவது ஆன்லைன் வீடியோ அண்ட் டாக்குமெண்ட்ஸை கலெக்ட் பண்றது முள்வெளியில நடக்கிற மாதிரி. எது உண்மை எது பொய் என்பது உங்களால நிதானிக்க முடியாத அளவுக்கு அத்தனை குப்பைகளும் உங்களிடத்துல வந்து சேர்ந்து விடும். எனவேதான் பிரமித்து போன ராப்சர் என்பது இல்லவே இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கேயும் சொல்லவில்லை ராப்சர் என்பது இல்லவே இல்லை. சரி விடு, அந்த சைட்ல தான் அப்படி, ரெண்டாவது சைட், மூன்றாவது சைட், அப்படி எல்லா சைட்டும் பார்த்தா கூட ராப்சர் என்பதை குறித்து உண்டு என்பது 1% என்றால் 99% மக்கள் சொல்றது ராப்சர் என்பது இல்லவே இல்லை. அது நடக்க, ராப்சர் என்றால் கடவுளுடைய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதல் இல்லவே இல்லை. அப்படி ஒரு சம்பவம் சம்பவிக்க சான்ஸே இல்லை. வேணுமென்றால் வசனத்துல நீங்களே படிச்சு பாருங்கள் என்றெல்லாம் கொடுத்திருக்கிறது. ஆச்சரியப்பட்டு கிறிஸ்துவின் ஒழுக்கத்தை குறித்து இவ்வளவு நாள் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். எல்லாம் ஒரு நம்பிக்கையில மக்கள் நிலை நிற்பார்கள், மக்கள் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவார்கள் என்று. சரி, இப்பொழுது இதை குறித்து என்ன சொல்லுகிறது? அந்த வசனத்தை எத்தனை பேர்கள் விளையாடுகிறார்கள்? இன்றைக்கு மக்களுடைய மனசுல கிறிஸ்து வருவார், ரகசிய வருகை என்பது இல்லவே இல்லை. சரி, சிலர்களை நான் கேட்டேன், ரகசிய வருகையை வேண்டாம் சொல்றீங்க, அப்படி என்றால் இரண்டாம் வருகையை குறித்து என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டால் அதுவும் வந்துட்டாரு அப்படின்னாங்க. இதுவும் கேட்டு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. வந்துட்டாரா? அப்ப நம்ம எந்த அளவுக்கு ஒரு வசனத்தை நாம் நிதானிக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டியது அவசியம். வாங்க சில குற்றச்சாட்டுதலை பார்த்துவிட்டு ரகசிய வருகை என்றால் என்ன, இரண்டாம் வருகை என்றால் என்ன, எதற்காக ரகசிய வருகை இரண்டாம் வருகையும் சேர்த்து பேசப்படுகிறது, ஏன் அநேக இடங்கள்ல ரெசரக்ஷன் உயிர்த்தெழுதல் அதிக வலியுறுத்தி பேசப்படுகிறது, ரகசிய வருகையை அடிச்சு பேசக்கூடிய வாசகங்கள் எது, என்னதான் நடக்கிறது, ஒரு வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டிய நிலை எப்படி அப்படின்னு நிதானமா கவனிக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் உங்க வசதிக்காக 13ஆம் வசனம் வாசிக்கப்படுகிறதை கேளுங்களேன். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. அன்றியும் சகோதரர்களே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் துக்கித்து நீங்கள் கண்ணீரிட்டு புலம்புவது அவிசுவாசிகளை போல இதை செய்றீங்களே, எனக்கு இதை குறித்து கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்க நான் ரொம்ப மனதா இருக்கிறேன், எனக்கு நீங்க அழுவது பிடிக்கல, புத்தி இல்லாதவர்களை போல ஏன் நடக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதுக்கு சிலர்கள் என்னன்னு சொல்றாங்கன்னா, ஆமாதான், மரித்தவர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று, உயிர்த்தெழுதல் உண்டு என்று குழப்பங்கள் அக்காலத்தில் இருந்தது. ஏனவைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரகசிய வருகையை குறித்து சொல்லல. யாரெல்லாம் மரித்து 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 லைனா செயின் பை செயினா மரித்து மரித்து கர்த்தருக்குள் சேர்க்கப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் கர்த்தர் அண்டையில் அல்லவா இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் பரலோகத்திலே அல்லவா இருக்கிறார்கள், ஏன் புத்திஹீனர்களாக இப்படி செய்கிறீர்கள், நமக்குன்னு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டே என்று தான் சொன்னாரே ஒழிய ரகசிய வருகையை குறித்து சொல்லவே இல்லை அப்படின்னு தான் வாதாடுகிறார்கள். வாங்க இதுல என்ன விஷயம் அடங்கியிருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், 13ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் இந்த வார்த்தை பேசினாரு? அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. 14ஆம் வசனம், இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அதான், இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே.
அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். அதுதான் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாத்தியா, இயேசுவானவர் மரித்து உயிர்த்தெழுந்தது போலத்தான் மரிக்கிறவர்களையும் இயேசு உயிர்த்தெழ செய்வார். அப்ப இங்க ராப்சர் என்பது இல்லை. நல்லா கவனிக்கணும். என்ன வசனம் சொல்லுதுன்னா, இயேசுவானவர் எப்படி மரித்து உயிர்த்தெழுந்தாரோ அப்படிதான் நாம மரித்து உயிர்த்தெழணுமே ஒழிய ரகசிய வருகை என்று பேசுவதற்கு ஒன்றும் இங்க இல்லை. அப்படியெல்லாம் கிடையாது. கீழ வசனம் சொல்லுது, 14 வசனம், இயேசுவானவர் மரித்து உயிர்த்தெழுந்தது போல கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் மரித்து உயிர்த்தெழ போகிறார்கள். உயிர்த்தெழுதல் தான் என்று சொல்லப்பட்டதை ஒழிய ரகசிய வருகை என்று சொல்லப்படவே இல்லை. நீங்கள் ரகசிய வருகை என்று ஏமாறுகிறீர்கள். ரகசிய வருகை என்பது இல்லவே இல்லை. இதுதான் மக்களுடைய வாதங்கள். வாங்க, இதுல நடந்திருக்கிற தவறுகளை குறித்து நீங்க நிதானமாய் வாசித்து பார்த்தால் நிறைய விஷயம் புலன்படும். ரகசிய வருகை என்பது உண்டு பிரியமானவர்களே. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் இந்த வார்த்தையை பேசினார்? கிறிஸ்துவானவர் மரித்தோலிருந்து எழும்பினது போல மரித்தவர்கள் தங்களுடையும் அவர்களை எழுப்புவார் அல்லவா. அதனாலதான் நிறைய பேரு எங்கத்துக்கு இருக்க போது ராப்சர் எல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. நீ நான் மரிக்கிறோம், அவர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ நம்மள அப்படி உயிர்த்தெழ செய்வார். அவ்வளவுதான் விஷயம். அது நேரா மிலேனியம் ஆட்சியில பார்க்க போறோம், இல்லாவிட்டால் பரலோகத்துல கண் திறக்க போறோம். அவர் எப்படி மரித்தோர்ல இருந்து எழும்பினாரோ நம்ம ஏன் அப்படிதான் எழுப்ப போறாரு. அதை விட்டுட்டு யார் உங்களுக்கு சொன்னது? இருவர் கட்டில படுத்திருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இருவர் வயல்வெளியில இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒரு கைவிடப்படுவான். இது கூட மரணத்தை தான் சொன்னது. அவர்கள் சொல்லுது, வாதாடுகிறவர்கள், இது கூட மரணத்தை தான் சொன்னது. ஆண்டவர் என்னமோ மத்தியாகத்துல நின்று எக்கால ஊதி நீங்கள் ஒரே நொடி பொழுதுல மறுரூபமாக்கப்படுகிற விஷயத்தை இது சொல்லல என்று வாதாடுகிறவர்கள் இந்த தெசலோனிக்கர் புஸ்தகத்தையும் எடுத்துக்கொள்கிறார்கள். தெளிவா வாசித்து பாரு. 14 வசனத்தை தெளிவா வாசி. மரித்தோல் இருந்து எப்படி கிறிஸ்து எழும்பினாரோ அப்படிதான் நம்மையும் எழுப்ப பண்ணுவார். இங்க நாம் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த விஷயம் சொல்ல காரணம் என்னன்னு சொன்னா, அக்காலத்துல சென்றவர் வருவார் என்று பலமான பிரசங்கம் அக்காலத்துல நடந்தது சீஷர்கள் வாயிலாக. தேவன் நிச்சயம் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். தேவன் நிச்சயமாக அழிவுள்ள இந்த உலகத்துல இருந்து அழியாமை உள்ள பிள்ளைகளுக்கு கீழ்ப்படுத்துவார். பாவத்தில் இருந்து விடுதலையாக்கி கடவுள் பாவம் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்குவார். ஏனவைதான் இப்பொழுது நாம் அவருடைய நாமத்தில் ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியம். ரட்சிப்பின் காலம் முடிவதற்குள் சீக்கிரம் ரட்சிக்கப்படுங்கள், இதோ அவர் வருவார் என்பதுதான் பலமான பிரசங்கம். அவர் வருவார் என்ற தலைப்பின் கீழே தான் சொத்துக்கள் எல்லாம் வித்துட்டு சபையில வந்து சேர்ந்துட்டாங்க. தோ வந்துருவார் அப்படின்னு. இது நடுவுல வந்துருவார் என்று சொல்லும் போது வர மாதிரி தெரியல. ஏன்னா எல்லாருக்கும் மனசு எப்படி இருந்துச்சுன்னா, அவர் வருவார், என் கண்கள் காணும், அவர் வருவார். இந்த ஆதங்கத்துல ஆதி திருச்சபை சென்றதனால் சிலர்கள் அரசாங்கத்துடைய கையில் அகப்பட்டு கலவரம் என்ற காரணத்துக்காக சிங்க கபியில போடப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அது வேற விஷயம். சிலர்களோ ஆண்டவர் வருவார் என்னை எடுத்துக்கொள்வார் என்று காத்திருந்து மரித்து போனார்கள். அப்போதுதான் ஆதங்கம் அடைஞ்ச விசுவாசிங்கோ, ஐயோ இவன் இயேசுவை சந்திக்கலையே, ஐயோ இவன் செத்து போயிட்டானே, இவன் இயேசுவை சந்திக்கலையே என்று புலம்பும் போது அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், ஏன் புலம்புறீங்க? இயேசுவானவரே மரித்தோரிலிருந்து எழுந்தது உண்மை என்றால் மரித்தவர்கள் இவர்களும் எழுப்புவார்கள். அப்புறமேட்டு தான் ராப்சரை பத்தி சொல்றார், உயிரோடு இருக்கிற நாமம் மறுரூபமாகும். அப்ப ராப்சர் இருக்கிறது. இரண்டாம் வருகை என்பது வேற, ரகசிய வருகை என்பது வேற. ரகசிய வருகையை குறித்து அப்போஸ்தலன் பவுல் ஃபர்ஸ்ட் மரணத்தை குறித்து உயிர்த்தெழுதலை சொல்றார். மரணம் முந்திக் கொண்டது, பரவாயில்ல, இயேசு வருவது பிந்திக் கொண்டது.
வரவேண்டிய இயேசு பிந்திக் கொண்டது, ஆனா நமக்கு மரணம் முந்திக் கொண்டது. அப்படி கணக்கெடுத்து பார்த்தா 2000 வருஷம் அவருடைய வருகை பிந்திக் கொண்டது, 2000 வருஷம் நம்முடைய மரணம் முந்திக் கொண்டது. அவர் வரணும், அது வரைக்கும் மறிக்க மாட்டேன்னு எங்க ஆண்டவர் சொன்னாரு? சொல்லல. நம்முடைய வாழ்க்கை நமக்கு ஓடணும். நாம் வாழுகிறோம், நாம் மறிக்கிறோம். ஏனவைதான் அவர் சொல்றார், மறிக்கிறவர்களை தைரியமாக மண்ணுக்கு மண்ணாக ஒப்பு கொடுங்கள், ஏனெனில் அவர்கள் மறிக்கவில்லை, கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தார்கள். கிறிஸ்துவானவர் எழும்பினது போல் இவர்களும் எழும்புவார்கள். அந்த நம்பிக்கையை ஊட்டத்தான் ஃபர்ஸ்ட் உயிர்த்தெழுதல மறிக்கிறவர்களுக்கு சொல்றார். ஃபர்ஸ்ட் உயிர்த்தெழுதல மறிக்கிறவர்களுக்கு சொல்றார். மரித்தவர்களை குறித்து ஏன் கவலைப்படுறீங்க? அவங்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. அதாவது அந்த உயிர்த்தெழுதல அவர் பிரிச்சு செகண்ட்ல பேசுறார், அது அப்புறமா பார்க்கலாம். ஆனா இப்போ உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை மக்களுக்கு புரிய வைக்கிறார். ஏன்னா இஸ்ரேல் மக்கள்ல சிலர்கள் உயிர்த்தெழுதல் உண்டு என்று விசுவாசிக்கிறவர்கள், சிலர்களோ உயிர்த்தெழுதல் இல்லவே இல்லை என்று நினைக்கிறவர்கள். ஏனவைதான் கிறிஸ்துவை திருஷ்டாந்தப்படுத்தி சொல்றார். கிறிஸ்துவானவர் மரணத்தை விட்டு எழும்பலியா? அப்ப நமக்கு உயிர்த்தெழுதல் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உயிர்த்தெழுதல் உண்டு சகோதரா, உண்டு சகோதரா அப்படின்னு பலமாய் பேசுகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஏனவைதான் அவசரத்தோடு கூட வாசிக்க சென்ற சகோதரர்கள் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க? கிறிஸ்துவானவர் மரித்து உயிர்த்தெழுந்தது போல நாமும் மரித்து உயிர்த்தெழ வேண்டும், மாறாக ராப்சர் என்பது கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ஈச் அண்ட் எவ்ரி கிறிஸ்டியன் பீப்பிள்க்கு ராப்சர்னு சொல்லல. இதுதான் நம்ம பண்ற தப்பு. ஈச் அண்ட் எவ்ரி கிறிஸ்டியனுக்கு ராப்சர்னு சொல்லல, எவனுக்கு ராப்சர் கிடையாது. ஏன்? ஒருவேளை ஆண்டவர் தாமதிப்பார்னா எனக்கு ராப்சர் கிடையாது. ஏன்னா ராப்சர் என்பது உயிரோடு இருக்கிறவங்களுக்கு சொன்ன விஷயம் மறுரூபமாக்கப்படுகிறது. மரித்தவர்களுக்கு சொன்ன விஷயம் முதலாவது அவர்கள் கல்லறையை விட்டு எழும்புவார்கள் என்று சொன்னது. அப்ப ராப்சர் எனப்படுகிற விஷயம் ஆல்மோஸ்ட் எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் போது இயேசுவை எதிர்கொள்கிற விஷயம் தான் பிரம்மாண்டமாய் வர்ணிக்கப்படுகிறது, போதிக்கப்பட்டிருந்தது. ஏனவைதான் உயிரோடு இருக்கிறவர்கள் இயேசு வருவார் என்று அவர்கள் தான் காத்திருக்க முடியும். அவர்களுக்கு தான் நிறைய வார்னிங்கான வசனங்கள் உண்டு. ஏனவைதான் உயிரோடு இருக்கிற எவனும் கர்த்தர் வரும் அளவு அவன் அவருக்காக காத்திருக்கிறான். அதனாலதான் அந்த விஷயம் ராப்சர் என்பது உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நிறைய அட்டாச் ஆகுது. மரித்தவர்களுக்கு அவளை பேச முடிகிறது இல்லை, ஏன்? அவர்கள் மரித்து விட்டார்கள். ஆனா வசனம் அத்துடன் சும்மா இருந்ததா? இல்லை, மரித்தவர்கள் தான் முதலாவது கிறிஸ்துவை சந்திப்பார்கள் என்று சொல்லுதே 15 வசனம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா கிறிஸ்தவர்களுக்கு ராப்சர் இருக்குன்னு சொன்னாரா? சொல்லியிருந்தா ராப்சர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கார். ராப்சர் என்பது ஆவிக்குரிய அர்த்தம் அல்ல, நேரடி அர்த்தம். இனி போக போக நீங்க கவனிக்க போறீங்க. அது ஆவிக்குரிய அர்த்தம் அல்ல, நேரடி அர்த்தம். ஒரு உதாரணமாக, கடவுள் நம்மை அழைத்தார், ஆவிக்குரிய மகனாக அழைத்தாரா? இல்ல, வெளிப்படையாக கூட இறைவன் நம்மளை மகனாக அழைத்தார். ஆண்டவர் ஆவிக்குரிய சாயலை கொடுத்தாரா? இல்ல, வெளிப்படையான ஈவன் தேவனுடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயல்படியும் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படையாய், நாட்டு ஆவிக்குரிய அர்த்தம். அப்படின்னா ரகசிய வருகை ஆவிக்குரிய அர்த்தம் அல்ல, அது வெளிப்படையான விஷயம். ஆனா விஷயம் என்னன்னா, நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கினாங்க, அது இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ் நினைச்சுக்கினாங்க. சாரிங்க, ராப்சர் என்னைக்குமே இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அல்ல. அதாவது இண்டிவிஜுவல் பீரியட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் அல்ல, டிஸ்பென்சேஷன்ல இருக்கக்கூடிய, அது காலகட்டங்கள்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ். அது தேவன் நியமித்த நாளுக்கான எக்ஸ்பீரியன்ஸ். அது என் வாழ்க்கையில இப்போதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அல்ல. நான் மரணிக்க வேண்டியது அவசியம். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் எப்படி கிறிஸ்துவுக்காக வாழுகிறோமோ அப்படிதான் கிறிஸ்துவுக்காக வாழ்க்கையை முடிச்சுக்கணும். அதனால இருந்து மரணிக்க வேண்டியது அவசியம் என்பது யாருமே மறக்க முடியாத விஷயம். அதற்காக
எடுத்துக்கொள்ளப்படுதல் இல்லை என்று வாதாடுகிற விஷயம் அல்ல. ஏன்னா எடுத்துக்கொள்ளப்படுதல ஒரு நாள் உண்டு. மரணம் எப்படி ஒரு நாள் இருக்கிறதோ எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கும் ஒரு நாள் இறைவன் நியமிச்சிருக்கிறார். அது என் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் மரிச்சிருப்பேன். நான் மரித்து 80 வருஷம் இருக்கலாம். நான் மரித்து அப்போஸ்தலனாகிய பவுல் போல 2000 வருஷமா இருக்கலாம். அது என் வாழ்க்கையில் இப்ப நடக்கிற விஷயம் அவசியம் இல்லை. ஆனால் நான் கர்த்தருடைய வழியில நடந்து மரித்ததுனால் அந்த ராப்சர் நாள் என்று இறைவன் என்னை அழைப்பதும் உண்மை, என்னை தட்டி எழுப்பதும் உண்மை. உயிரோடு இருக்கக்கூடிய அந்த 1% மக்கள் மறுரூபம் அடைவதும் உண்மை. இது எப்படி இப்படி வாயில சொன்னா நல்லா இருக்காது. ஒன்னொன்னு தெளிவாக நம் வசனத்தின் வாயிலாய் உள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 4:13-14 தப்பா புரிஞ்சுக்கினீங்க. மரணம் தான் உயிர்த்தெழுதலை குறிக்கிறதுன்னு. இல்லை இல்லை சகோதரா, மரணத்தை குறித்து ஃபர்ஸ்ட் சொல்றார். உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்லிட்ட பின்புதான் 15 வசனத்துல இப்ப சொல்றார், படிங்க. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது. இதுதான் இப்பதான் அவர் வேற மாதிரியா சொல்றார். ஃபர்ஸ்ட் மரித்தவர்களை குறித்து கண்ணீரிட்டவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்றார். எங்க ஏன் மரித்தவர்களை குறித்து கண்ணீரிடுறீங்க, அவங்களுக்கு தான் உயிர்த்தெழுதல் இருக்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ட பின்புதான் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். இப்ப 15 வசனத்துல ஸ்பெஷலா பேசுறார். கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம். அதுதான் கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம். அப்ப மரித்தவர்களுக்கு உயிர்த்தெழுதலுடைய அத்தாட்சி கொடுத்த பின்புதான் உயிரோடு இருக்கிற நம்மை குறித்து சொல்றார். உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு நித்திரை அடைந்தவர்களுக்கு இப்போ யாரை குறித்து அழுவுறீங்க? ஐயோ எங்க அப்பா செத்துட்டாரு, ஐயோ என் பாஸ்டர் செத்துட்டாரு, ஐயோ எங்க அம்மா செத்துச்சு, ஆண்டவர் வருகைக்குள்ள செத்துட்டாங்க அப்படின்னு தெசலோனிக்கர் ஜனங்க புலம்புனாங்க. ஐயோ ஆண்டவர் வரவே இல்லை, அவ்வளவு சீக்கிரம் எங்க அப்பா செத்துட்டாரு, ஆண்டவர் வரவே இல்லை, அவ்வளவு சீக்கிரம் விசுவாசிங்க செத்துட்டாங்க. அதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், பரவாயில்ல பரவாயில்ல. ஏன்னா கர்த்தர் வரவேன் என்று சொன்னது இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அல்ல, அது டிஸ்பென்சேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். இண்டிவிஜுவல் அல்ல. அதாவது தமிழ்ல சொல்ற தனிப்பட்ட எல்லா கிறிஸ்தவர்களின் அனுபவம் அல்ல, அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய அனுபவம். எல்லா தனிப்பட்ட மக்களுடைய அனுபவம் அல்ல. ஆனா மரணம் என்பது தனிப்பட்ட அனுபவம். ஏன்னா உயிர்த்தெழுதலும் தனிப்பட்ட அனுபவம். நல்லா புரிஞ்சுக்கங்க. மரணம் என்பது தனிப்பட்ட அனுபவம், உயிர்த்தெழுதலும் தனிப்பட்ட அனுபவம். இது நடுவில் நடக்கிற ராப்சர் மட்டும் எவனுக்கும் தனிப்பட்ட அனுபவம் அல்ல. கர்த்தர் நியமித்த காலத்துல திருச்சபையை எடுக்கும் போது அப்ப இருக்கிற ஜனங்களுக்கு ஏற்கப்படுகிற அனுபவம். அதற்காக நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏனெனில் நான் இப்ப பிறந்தேன். கடவுளுடைய காலங்கட்டை எதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா காத்திருக்கிறவனாய் ஆண்டவருக்காக வாழ்ந்து மரிக்கிறேன். அதனாலதான் பைபிள் சொல்லுது, நித்திரை அடைந்தவர்களுக்கு நாம் ஒருபோதும் முந்திக் கொள்வதில்லை. அடுத்தது வாசிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதனோடு. பார்த்தீர்களா? அப்ப இது உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறதா? ஒரு மனிதன் செத்த பிற்பாடு ஏற்கப்படுகிற உயிர்த்தெழுதல ஆரவார சத்தம் என்று பேசுகிறதா? இல்ல. பைபிள் நேரடியாக லிட்டரலா ஜெனரலா வெளிப்படையாய் பேசுகிறது. ஆரவார எக்கால தொனியோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரகசிய வரிகளை வரும்போது தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாம். இங்கதான் பின்பு உயிரோடு இருக்கிற நாம். நல்லா கவனிக்கணும். பின்பு உயிரோடு இருக்கிற நாம். இது ஏன் விட்டுட்டாங்க? ராப்சரே இல்ல, எடுத்துக்கொள்ளப்படுதலே இல்லை என்று வாதாடக்கூடியவர்கள் 13-14 வசனத்தை பேசிவிட்டு ஏன் இந்த 17 வசனத்தை மறுக்கிறார்கள்? கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். இங்க நீங்க நல்லா கவனிக்கணும். உயிரோடு இருக்கிற நாம் அவரை எதிர்கொண்டு போக ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொல்லுவதை பிரிச்சு காட்டுறார். ஆனா 13 வருஷத்துல ஃபர்ஸ்ட் உயிர்த்தெழுதல சொல்லி முடிக்கிறார்.
எனவேதான் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் விட்டு விடாதிருங்கள். எதுக்கு நான் சொல்றேன்னா, படகுல இருக்கும் போது விசுவாசத்தை விட்டு விட்டதுனால் படகு ஆடும் போது ஐயரே நாங்கள் மரிக்கிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று சொன்னது அவிசுவாசம். எனவேதான் ஆண்டவர் எழும்பி அற்ப விசுவாசிகளே என்று ஆண்டவர் அவங்களை அதற்றினார். அது விடுங்க, அது கடல்ல ஆடுகிற படகு. இதை போல நம்முடைய வாழ்க்கையில அவிசுவாசத்துல நடக்கும் போதெல்லாம் நமக்கு பெயர் அற்ப விசுவாசிகள் என்று தான் வரும். அற்ப விசுவாசிகள் ஜெபிக்கிறது கண்டிப்பாக இறைவன் ஏற்க முடியாது. ஏன் சொன்னா, ஆண்டவர் எதிர்பார்ப்பது விசுவாசம். எனவேதான் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக ஜெபிக்கும் போது சொல்றார், ஆண்டவரே என் விசுவாசத்துக்கு உதவி செய். ஒரு மனிதனுக்குள்ள இறைவன் பிரியப்படுவது விசுவாசம். அந்த விசுவாசம் எப்படி இருக்கணும்னா, நேர்மையானதாக இருக்கணும், சத்தியத்துக்குரியதாக இருக்கணும். ஆனால் இன்று ரகசிய வருகையை மறுதளிக்கப்படுகிறது. அப்ப நான் கேட்டேன், 17 வசனத்துல இவ்வளவு தெளிவா சொல்லுத, நான் வேணுமென்றா திரும்ப வாசிக்கிட்டோமா? மரித்தவர்கள் குறித்து இவ்வளவு அழகா சொல்லுத. தெசலோனிக்கர்ல நடந்த சம்பவம் என்ன இவ்வளவு அழகா நான் சொல்லும் போது, அந்த நபரன் திடீரென்று சொன்னார், நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நான் யோக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டார். அப்ப எடுத்துக்கொள்ளப்படுதல் உண்டு, நீ நம்பிட்டே இல்ல. அதுக்கு பிறகு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் யோக்கியம் இல்லை எடுத்துக்கொள்ளப்படுதல. பிரதர், நான் மட்டுமல்ல, பாஸ்டர் நீங்க கூட யோக்கியம் இல்ல, பாஸ்டர் நீங்க மட்டுமல்ல, பவுல் கூட யோக்கியம் இல்லை. பார்த்தீர்களா? எனவேதான் வஞ்சிக்கப்படாதிருங்கள். மேல இருக்கிற வசனத்துக்கு வாதாட தெரிகிற இவர்களுக்கு கீழே இருக்கிற வசனத்தை காட்டும் போது நான் யோக்கியம் இல்லை என்று சொல்லுவது எப்படி இருக்கிறது என்றால், வீட்டை கட்டின பின்பு வீட்டுக்கு போவதற்கு நான் யோக்கியம் இல்லைன்னு சொல்லுவதும், கல்யாணம் கட்டின பின்பு குடும்பம் நடத்துவதற்கு நான் யோக்கியம் இல்லைன்னு சொல்லுவதும், சமையல் செய்த பின்பு சாப்பிடுவதற்கு நான் யோக்கியம் இல்லைன்னு சொல்லுவதும், வஸ்திரம் வாங்கின பின்பு வஸ்திரம் போடுவதற்கு நான் யோக்கியம் இல்லைன்னு சொல்லுவதை போல கதை. உங்க விசுவாசம் சீராக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் வெறுமனையாக கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ள வந்து பாடுபட்டு ரட்சிப்பை ஏற்படுத்திய முதல் வருகையை மட்டும் நினை கூறக்கூடாது. ஆண்டவர் ரகசியமா செய்யக்கூடிய அவருடைய இன்னொரு வருகையும் நீங்கள் விசுவாசிக்கணும். அடுத்தது 2ஆம் வருகையில வருவதையும் நீங்கள் விசுவாசிக்கணும். ஆனால் இன்னைக்கு ரகசிய வருகை குறித்து நிறைய பேரு சரியான ஒரு பதில தெரிவதில்லை. ஏன் ஆண்டவர் எடுத்துக்கொள்கிறார்? நான் இந்த 17 வசனம் காட்டின உடனே அந்த நபரன் ஐயோ அப்படின்னா நான் யோக்கியம் இல்லைன்னு சொன்னார். நான் சொன்னேன், ரகசிய வருகை எதுக்குன்னு தெரியுமான்னு கேட்டேன். ரகசிய வருகை எதுக்கு தெரியுமா? அதுக்கு அவர் சொன்னார், அதான் நம்மளை எடுத்துக்கொள்ள முடிவார். தப்பு. அதனால தான் நீங்கள் விசுவாசிக்க தடுமாறுகிறீர்கள். ரகசிய வருகை என்பது நம்மை எடுத்துக்கொள்கிற விஷயம் அல்ல. அது மெயின் பாயிண்ட். ரகசிய வருகை என்பது நம்மை எடுத்துக்கொள்கிற விஷயம் அல்ல. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லட்டோமா? எல்லாருமே என்ன பாருங்கள், ஒரு காலத்துல யாருமே ஸ்கூலுக்கு போகல. பெண் பிள்ளைகளை ஆற்றுல போய் களை பிடுங்குவதற்கும், தண்ணி வார்த்து வைப்பதற்கும், ஆடு மேய்ப்பதற்கும், மாடுகளை மேய்ப்பதற்கும் பெண் பிள்ளைகளை பயன்படுத்தினார்கள். அப்ப பெண் பிள்ளைகள் படிக்கிறதுல தெரிஞ்ச உடனே கவர்மெண்ட் என்ன செய்தது? எல்லாத்திலும் போய் சென்சஸ் எடுங்க, எல்லாத்திலையும் எடுங்க, யார் யார் ஆண் பிள்ளைங்க படிக்கல எல்லாம் கணக்கெடுங்க என்று எல்லார்கிட்டையும் வந்து கணக்கெடுத்தாங்க. உங்க பிள்ளைய நாங்க எடுத்துக்கொள்கிறோம். இங்க பாருங்க, உங்க பிள்ளைய நாங்க எடுத்துக்கொள்கிறோம், உங்க பிள்ளைய எடுத்துக்கொள்கிறோம். அவங்களுக்கு மத்தியான சாப்பாடு நாங்களே கொடுக்கிறோம், முட்டை கொடுக்கிறோம், பால் கொடுக்கிறோம், சாப்பாடு கொடுக்கிறோம். உங்க பிள்ளைய படிக்க நாங்க எடுத்துக்கொள்கிறோம். இங்க எடுத்துக்கொள்கிறோம் என்ற விஷயம் எடுத்துக்கொள்ளுதலை குறிக்கல, மாறாக கண்ட்ரி எஜுகேஷனா மாறணும் என்பதை குறிக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. எடுத்துக்கொள்ளப்படுதல் நம்முடைய அனுபவம் அல்ல, மாறாக கிறிஸ்துவுடைய சபையை குறித்துதான அனுபவம், இண்டிவிஜுவல் அனுபவம் அல்ல, என் தனிப்பட்ட அனுபவம் அல்ல. அது கடவுளுடைய காலகட்டத்தில் இருக்க வேண்டிய அவருடைய அனுபவம். ஏன் அவருடைய அனுபவம்? இது பின்னாடி நான் சொல்றேன். ஏன்னா லைனா வரணும். எடுத்த உடனே இது சொல்லிட்டா பின்பு தர்க்கங்கள் நல்லா இருக்காது. ஏனவைதான் இதை பின்னாடி சொல்றேன். ரகசிய வருகை என்றால் என்ன?
அதனாலதான் அந்த நபரனை கேட்ட, ரகசிய வருகை என்றால் என்னன்னு கேட்டா, அதான் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுறோமே. பிரியமானவர்களை, திரும்ப சொல்றேன், ரகசிய வருகை என்னப்படுவத நான் எடுத்துக்கொள்ளப்படுறேன், நான் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த அனுபவத்துக்காக சொல்லப்படல. நான் அதுக்கு தான் சொன்னேன், ஸ்கூல்ல நாங்க எடுத்துக்கிற இந்த பிள்ளைய அவங்க எடுத்துக்கிறேன், ஸ்கூல்ல எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்களே, அதற்கு காரணம் அந்த பிள்ளையுடைய அனுபவம் அல்ல, அந்த தேசத்தின் அனுபவம். அது ஏன்னா அந்த தேசம் எஜுகேட்டடா மாறணும், எஜுகேஷன் உள்ளத தேசமாக மாறணும், எல்லாரும் படிப்பறிவு உள்ளவர்களாக மாறணும். எனவே தான் அது தேசத்தின் அனுபவம். எண்ணி பார்த்தால் அது பிள்ளையின் அனுபவமாக கூட மாறும். ஆனா இன்னொரு விஷயத்துல எடுத்துக்கொள்ளுகிறேன் அந்த டீச்சர் சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் பிள்ளைய எங்கேயோ எடுக்கிற விஷயம் அல்ல, மாறாக தேசத்துடைய எஜுகேஷனுக்காக எடுக்கிறார்கள். அப்போ ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்படுதல பெரும்பளவு நம்முடைய கிறிஸ்தவங்க சந்தோஷப்படுற நாளா வச்சுக்கணும். அப்பாட, எனக்கு இனிமே கண்ணீரே இல்ல, இனி எனக்கு கவலையே இல்ல, அந்த கிறிஸ்து வந்து முத்திரை போட்டு நம்மை துன்புறுத்தும் போது தப்பிச்சண்டா, நான் ஆண்டவருடைய வரிகளை எடுத்துக்கொள்வேன். இப்படி நாம் வளர்க்கப்பட்டுட்டோம். இதுதான் நம்முடைய தப்பு. கிறிஸ்தவர்களை நிறைய பேர் போதிக்கிறது இதுதான் தப்பு. அந்த கிறிஸ்துக்கு தப்பித்துக் கொள்கிறோம். மறுபடியும் சொல்லுகிற, ரகசிய வருகை உன்னை சார்ந்த விஷயம் அல்லவே அல்ல. ஆனா இன்னைக்கு அந்த ரகசிய வருகைய நமக்கு சார்ந்த விஷயமா மாத்திக்கணும். அப்பாட, நான் அந்த கிறிஸ்து காலத்துல தப்பிச்சிடுறோம்பா, அவன் என்னென்னமோ துன்பம் கொடுப்பானே, சமுதிரத்துல இருந்து ஏதோ மிருகம் எந்திரிச்சு வருதாமே, அது வந்து முத்திரை இடுகுதாமே, பஞ்சம் வருதாமே, கஷ்டம் வருதாமே, சூரிய இருண்டு போயிடானமே, பெரிய பெரிய பபிள்ஸ் எல்லாம் கொப்பளம் எல்லாம் வருதாமே, ஐயோ இதுக்கெல்லாம் தப்பிச்சு போனா, ஆண்டவரே உம்முடைய வருகைக்காக நான் காத்திருக்கிறேன், சீக்கிரம் வாரும் ஆண்டவரே, உம்முடைய வருகைகளை நான் எடுத்துக்கொள்ளப்படணும். இப்படி மாத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் தப்பு. இப்படி நாம் சொல்லுவோம் என்றால் இதற்கு பெயர் தான் முன்னிலிருந்தே பிரசங்கத்துல சொல்றேன், ஒரு கடவுளை விசுவாசிக்க மனிதனுக்கு முக்கிய காரணமே லாபம். லாபத்துக்காக தான் கடவுளை விசுவாசிக்க. லாபம் இல்லாமல் எவனாச்சிலும் மீது பக்தியா இருக்க முடியுமோ என்று யோபு கேட்டார். லாபம் இல்லாம எவனாச்சிலும் பின்பற்ற முடியுமா? ஒரு லாபம் இருக்கிற தொட்டு தான் மீது பக்தியா இருக்கிறா. எப்ப சொன்னது? யோபு காலத்திலேயே இந்த வார்த்தை வெளிவந்தது. லாபம் இருக்கிற தொட்டு தான் மனிதன் கடவுளை கூட ஏத்துக்கிறான். அப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன், பரலோக இன்பமையோ, பரலோகத்துல சாபம் இல்ல, பரலோகத்துல துக்கம் இல்ல, பரலோகத்துல மரணம் இல்ல, பரலோகத்துல பஞ்சம் இல்ல, நரகத்துல நெருப்பு எரியுது, நரகத்துல தண்ணி இல்ல. அப்ப நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? பரலோகத்தை நீங்க சூஸ் பண்றது எப்படியோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் வருகையை குறித்து சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஐயோ, நான் மட்டும் அந்த கிறிஸ்து காலத்துல இருக்க மாட்டேன்பா, நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன்பா. தப்பல்லவா? வருகை என்பது தவறாக போதிக்கப்பட்டதல்லவா? ரகசிய வருகை தவறாக போதிக்கப்பட்டுச்சு. அதனால தான் ரகசிய வருகை என்று சொன்னால் நான் தப்பிச்சப்பா, நான் தப்பிச்சப்பா. ஏனவைதான் சிலர்கள், நீ என்ன பெரிய யோக்கியமா, ஓ ஆண்டவாளை எனக்கு தெரியாதா, நீ எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவியா? இப்படி நிறைய பேர் சந்தேகங்களை அதிக போட்டு 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 கடைசியில நம்முடைய அவிசுவாசம் எந்த லெவல்ல போய் நிக்குது அப்படின்னா, ராப்சர் என்பது இல்லவே இல்லை, ரகசிய வருகை என்பது இல்லவே இல்லை. அப்படி வந்தாலும் எனக்கு அன்னைக்கு தான் கல்யாணம் ஆகியிருக்கும், அப்ப நான் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவேன்? ஒருவேளை நான் அப்பதான் குளிச்சுன்னு இருப்பேன், நான் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவேன்? ஒருவேளை நான் அப்பதான் பாத்ரூம் போயின்னு இருப்பேன், நான் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவேன்? ஒருவேளை நான் அப்பதான் எங்கேயோ சண்டமிட்டு நிற்பேன், பொய் சொல்லி நிற்பேன் வேலை மேல, அப்ப நான் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவேன்? ஐயோ, நான் யோக்கியனே இல்லைங்க, ஐயோ நான் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. சோ எடுத்துக்கொள்ளப்படுதல மறுதலிக்கிறவனும் தப்பாக நினைக்கிறான், எடுத்துக்கொள்ளப்படுதல விசுவாசிக்கிறவனும் தப்பாக இன்டர்பிரேஷன் செய்வதுதான் இதற்கு ப்ராப்ளம். ஏனவைதான் பிரியமானவர்களே, ரகசிய வருகை உண்டு, மறுதலிக்கிறவர்களும் தவறாக மறுதலிக்கிறீர்கள், ஏற்றுக்கொள்ளுகிறவர்களும் தவறாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஏனவைதான் நீங்க சிந்திக்க வேண்டிய காரியம் என்னதென்று நீங்க பார்க்கணும். ஏன் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம்? இதுதான் ரொம்ப அவசியம். ஏன் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம்?
கண்ணீரை துடைப்பதற்கா? இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு தெரியும் நீங்க பரலோகத்துக்கு வருகிறீர்கள், அங்க கண்ணீர் இல்லை. இனிமே உங்களுக்கு சாபம் இல்லையா? இல்லை பிரியமானவர்களே, ஏற்கனவே இப்பவே உங்களுடைய சாபத்தை இறைவன் எடுத்து விட்டார். ஆண்டவர் உங்களுக்கு இன்பமயமான வாழ்க்கை தராரா? இல்ல பிரியமானவர்களே, பெரும்பாலும் அந்த இன்பத்தை இங்கேயே நம்ம கண்டு வருகிறோம். அப்படி என்றால் ஆண்டவர் ஏன் எடுத்துக்கொள்கிறார்? ஏன் ராப்சரை வச்சிருக்கிறார்? இதுதான் நம்ம அறியாமலேயே விட்டுட்டோம். பெரும்பளவு கிறிஸ்தவர்கள் விட்டுட்டார்கள். வெறும் எடுத்துக்கொள்ளப்படுதல் இதையே பிரசங்கம் பண்ணி அப்பாடா நான் அந்த கிறிஸ்து காலத்துல தப்பிச்சிட்டேன் இப்படியாக எடுத்துக்கொண்டதுனால் மறுதலிக்கிறவர்கள் நம்ம அயோக்கியர்கள் என்று சொல்லுகிறார்கள். மறுதலிக்காத நாம போடா நீ எடுத்துக்கொள்ளப்படகட்டி நான் எடுத்துக்கொள்ளப்படுகிறேன் என்ற இருமாப்பம் இருவருக்குள்ளவும் ஏற்கப்பட்டுச்சு. ஆக்சுவலி ரகசிய வருகையை அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவா சொல்லி முடிக்கிறார். எப்படி சொல்றார் பாருங்க. 15ஆம் வசனத்துல கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் பாருங்க, அப்போ கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் சொல்லுகிறேன் என்பதை இதே அர்த்தம் ஒரு முறை சொன்னார். எங்க? நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அது என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தான் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து, அப்படின்னா ராபோஜனத்தை கூட நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தை என்று எப்படி சொன்னாரோ, ரகசிய வருகையும் குறித்து கூட அப்படியே சொல்றார். நான் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்றேன். இது என் எக்ஸ்பீரியன்ஸ் அல்ல, இது என்னுடைய அனுபவம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே ஆரவார எக்கால தொனியோடு கூட வரும்போது என்று ஆரம்பிக்கிறார். சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. உயிரோடு இருக்கிற நாம் ஏற்கனவே பறி கொடுத்த செத்து போனவர்களுக்கு நாம் முந்திக் கொள்வதே இல்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இததான் சொல்றார். முன்னாடி 13-14 வசனத்துல உயிர்த்தெழுதலை குறித்து பேசுறார். அந்த உயிர்த்தெழுதலோடு கூட சொல்லும் போது உயிரோடு இருக்கிற நம்மையும் அட்டாச் பண்ணி பேசும்போதுதான் ரகசிய வருகையை குறித்து ஆழமாக பேசி முடிக்கிறார். ஆனால் பிரியமானவர்களே, சில விஷயம் உங்களுக்கு விசுவாசிக்க கடினமாக இருக்கலாம். அது என்னவென்றால், நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீங்கள் இப்பொழுது எல்லோருமே படிக்கிறீர்கள். நாம் படிக்காதத நம் பிள்ளைகள் இன்னைக்கு படிக்கிறார்கள். அப்போ சில விஷயம் நம்மால விசுவாசிக்க முடிகிறது இல்ல. அதுல ஒரு விஷயம், ஆதில தேவன் வானத்தையும் பூமியும் படைச்சார். இது நம்மால முடியாது. படிக்க சயின்ஸ படிச்சு பாருங்க, வானம் என்பது இல்லவே இல்லை. ஆனா பைபிள்ல என்ன அர்த்தத்துல ஆதில தேவன் வானத்தையும் பூமியும் படைச்சார் ஏன் சொல்லணும்? எதற்காக பைபிள்ல ஆதில தேவன் வானத்தையும் பூமியும் படைச்சான்னு சொல்லுது? ஆனா நாம சயின்ஸ படிக்கும் போது வானம் என்பது இல்லவே இல்லை. வானம் என்று பைபிள் எதை குறிக்கிறது என்று கேள்வி கேட்கிறார்கள். ஆனா இன்னைக்கு நாம் மசன்னு உட்கார்ந்துகிட்டு ப்ளூ கலர்ல இருக்கு பாருங்க, அத வானம் சொல்றோம். மேகங்களை வானம் சொல்றோம். ஸ்கை கிளவுட்ஸ் என்பது வேற, ஆனால் ஹெவன் அதாவது வானம் என்பது வேற. ஆனா ஆதியாகமம் புத்தகத்துல நம்ம வாசிக்கும் போது ஏற்றுக்கொள்கிறோம். படிக்க ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் படைச்சா எப்படி வானம் என்பது இல்லவே இல்லையே? வாதம் பிரதிவாதம் வருகிறது. ஆனால் விசுவாசிக்க வெறும் ஆதியாகமம் ஒன்றே போதுமா? பின்பு நம்ம மெதுவா உள்ள போக கூடாதா? பைபிளுடைய அடுத்த வசனங்களை கவனிக்கும் போது தெரிகிறது, கடவுள் தான் செய்ததை எல்லாவற்றையும் நமக்கு சொல்லி இருக்கிறார் ஒரு பக்கம். ஆனா எல்லாமே நான் சொல்லல என்று சொன்னதும் மறுபக்கம். இப்படியும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லல. எத்தனையோ விஷயம் ஆண்டவர் மூடி மறைச்சிருக்கிறார். இன்னைக்கு நான் 6 அடி வளர்ந்திருக்கிறேன். ஆனா தாயின் கர்ப்பத்துல தான் வந்தவன். ஆனா தாயின் கர்ப்பம் ஒரு பிடி லெவல்ல தான் இன்னும் இருக்கு.
ஆனா நான் 6 அடி உயரத்துல வளர்ந்துட்டேன். இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், அது எப்படி தாயின் கர்ப்பத்துல நான் இவ்வளவு பெருசா இருந்திருக்க முடியும்னு. கேள்வி என்னது புத்திசாலியா இருக்கலாம், ஆனா பதில் என்பது உனக்குள்ளவே இருக்கு, நீ அங்கதான் இருந்தவன். ஏனவேதான் ஒரு நாஸ்திகன் கேட்டானா, கடவுள் இருக்கிறான்னு எப்படி சொல்ற, காட்டு பார்க்கலாம். அப்ப அவரு சொன்னாரா, நான் அவ்வளவு படிக்கலங்க, கடவுள் இருக்கிறான்னு திடீர்னு வந்து கேக்குறீங்க, நான் அவ்வளவு படிக்கல, நான் திருப்பி இன்னொன்னு கேட்கட்டமா, காத்து இருக்குது நீ எப்படி காட்டு பார்க்கலாம் அப்படின்னு கடவுளை நம்புறவரு சயின்டிஸ்ட பார்த்து கேட்டார். சயின்டிஸ்ட் சொன்னாரா, காத்து இருக்குன்னு காட்டணும். காட்டுறேன், மூச்சை ஒரு 5 நிமிஷம் பிடிச்சு வை. காத்து இருக்கா இல்லையான்னு காட்டுறேன், மூச்சை ஒரு 5 நிமிஷம் பிடிச்சு வை, அப்ப தெரியும் காத்து இருக்கா இல்லையான்னு. அதுக்கு கடவுளை நம்புறவர் சொன்னாரா, அதே மூச்சை நீ 10 நிமிஷம் பிடிச்சு வை, கடவுள் யாருன்னு நீயே காண போற. அப்ப நான் எதுக்கு இந்த வார்த்தை சொல்றேன், சில விஷயங்கள் நம்மால நம்ப முடியாதுதான், ஏன்னா ஆதாரங்கள் இல்லாதது போல இருக்கு. அன்னைக்கு வாசிக்கும் போது, அப்ப வாசிக்கும் போது உள்ள செல்ல வேண்டிய பொறுமை நமக்கு இல்லை. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம். ஏனவைதான் அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், இவ்விதமாய் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்லுகிறது. என் பிளானிங் அல்ல, இது என்னுடைய வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு. அப்படின்னா இதுக்கு முன்னாடி இறைவன் ரகசிய வருகை குறித்து பேசியிருக்கிறார் அர்த்தம். இதுல ரகசிய வரிகளை நீ எடுத்துக்கொள்ளப்படுறியா, நான் எடுத்துக்கொள்ளப்படுறனா என்பது முக்கியம் அல்ல. நீங்க ஒரு விஷயத்த சொல்லுங்க, யாராவது குழந்தை பெத்தெடுத்தன்னு சொல்லும் போது, எங்க வீட்டுல குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லும் போது யாராவது வாங்க வாங்க வாங்க, சிக்ஸரே அடிக்கக்கூடிய சச்சின் தெண்டுல்கர் பிறந்திருக்கிறார், வாங்க பாருங்க வாங்க, சச்சின் தெண்டுல்கர் பிறந்திருக்கிறார், சிக்ஸர் அடிப்பார் அப்படியே காட்டினாங்க. வாங்க வாங்க வாங்க, கவாஸ்கர் பிறந்திருக்கிறாரு, அவர் நல்லா ரன் எடுப்பாரு, இதோ பிறந்திருக்கிறார் பாருங்க அப்படியே காட்டினாங்க. யாராவது சொன்னாங்களா, வாங்க வாங்க அப்துல் கலாம் பிறந்திருக்கிறார், வந்து பாருங்க சயின்டிஸ்ட் அப்துல் கலாம் பிறந்திருக்கிறார்னு. குழந்தையா பிறக்கும் போது நாம யார் நமக்கே தெரியாது, யாருக்கும் தெரியாது. அதாவது நாம அயோக்கியர்கள் தான், நாம் அதுக்கு ஃபிட்டட் ஆகுமா நமக்கே தெரியாது. எத்தனை பேர்கள் சயின்டிஸ்ட் நமக்கே தெரியாது. எந்த பிள்ளையக்கல் ஸ்கூல்ல பெருசாயிட்டா நீ என்ன ஆவ, டாக்டர் ஆவ, பெருசாயிட்டா நீ என்ன ஆவ, இன்ஜினியர் ஆவ, பெருசாயிட்டா நீ என்ன ஆவ, பைலட் ஆவ. எல்லா பிள்ளைகளும் சொன்னது, ஆனா எத்தனை பிள்ளைகள் டாக்டர் ஆனது? நான் எதுக்குன்னு சொல்றேன் அப்படின்னா, இது யோகியத்தை மேலே இல்லாத விஷயம். எது ராப்சர், ஆண்டவருடைய ரகசிய வருகை என்பது உன் யோகியத்தின் மீது அது கட்டப்படுகிற விஷயம் அல்ல. ஆண்டவர் உன் யோகத்தை கொண்டு செய்யப்படுகிற விஷயம் அல்ல. அதனால இங்க நம் யோகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ரகசிய வருகிற உன் யோகத்தை பார்ப்பை என்று சொன்னா, ரட்சிக்கப்படக்கூட உன் யோகத்தை நீ பார்க்கணும், பரலோகம் வருவதற்கு கூட உன் யோகத்தை நீ பார்க்கணும். ரகசிய வருகை இண்டிவிஜுவல் கிறிஸ்டியன் அனுபவம் அல்ல. சபையுடைய பிளானிங்ல கடவுள் அதை ஒரு குறிக்கோளோடு கூட செய்கிறார். அது பிறகு நாம் பார்க்க போறோம். ஏனவே தான் பிரியமானவர்களே, வசனத்தை அவசரமாய் வாசித்து விட்டு ஒரு முடிவுக்குள்ள வந்துடாதீங்க. இங்க பாருங்க 17 வசனம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும். இங்கதான் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். திடீரென்று சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொன்ன உடனே இம்மீடியட்லி ஒரு வார்த்தை சொல்றார், இவ்விதமாய் சொல்றார். இப்படி இப்படின்னு சொன்னாலே ராப்சர் முடிஞ்சிச்சு, செகண்ட் கமிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இவ்விதமாய் என்று சொன்னா ரெண்டுத்தையும் ஜாயின் பண்றார். எது? ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட்டவனும் இரண்டாம் வருகையில இயேசு வருவதையும் இவ்விதமாய் என்று இரண்டையும் ஜாயின் பண்ணி கர்த்தருடனே கூட இருப்போம். இருப்போம். எப்படி இருப்போம்? ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரையொருவர் தேற்றுங்கள். எனவே இப்ப நம்ம அடுத்த விஷயத்துக்கு கவனிக்க போறோம். அதுதான் இவ்விதம் என்கிற வார்த்தை. எவ்விதம்?
ஏன் ஆண்டவர் இவர் குறித்து இவ்விதமாய் நாம் என்றென்றைக்கும் கர்த்தரோடு கூட இருக்க போறோம். இதை வாசிக்கும் போது என்ன தோணுதுன்னா, நாம மில்லேனியமை தாண்டி போயிட்டோம் தோணுது. இதை வாசிக்கும் போது மில்லேனியமே நம்ம ஏன்னா என்றென்றைக்கு இவ்விதமா என்றென்றைக்கு நாம் கர்த்தரோடு கூட இருக்க போறோம். அப்ப மில்லேனியம் இப்பத்தான் என்று தோன்றி விடுகிறது. ஆனா நீங்க கூர்ந்து கவனிக்கணும், இவ்விதம் என்கிற வார்த்தை ஏன் அவர் யூஸ் பண்ணார்? ஏன் 4ஆம் அதிகாரம் முடிவடைகிறது, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஏன் பேசல? இப்ப 5ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கப்படுகிறது. 5ஆம் அதிகாரத்துல மேட்டர் வேற. சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. அப்படி என்றால் முடிச்சுக்கிறார். இவைகளை குறித்து காலங்களையும் நேரங்களையும் எழுத வேண்டிய அவசியம். போய் வேலை பாருங்க. கிறிஸ்துக்குள் மறுரூபமாக்கப்படுவதற்கு, எடுத்துக்கொள்ளப்படுவதற்குனே காத்து நிற்காதீங்க. அவருடைய சாயல் அடைவதற்காக போய் வேலை பாருங்க. அடுத்த விஷயத்தை போய் பாருங்க அப்படின்னு இங்க சொன்னாலும் வேற இடத்துல 2ஆம் வருகை குறித்து பேசுவார். சும்மா பேச மாட்டார், ரெண்டுத்தையும் இணைச்சு பேசுவார். ரகசிய வருகை, 2ஆம் வருகை. ஆகையால் சொல்லுகிற ரகசிய வருகையை குறித்து மறுதலிக்க நீ யார்? நான் அயோக்கியன் என்று சொன்னாலும் நீ யார்? அது கடவுளுக்கு சார்ந்த ஒரு விஷயம், அவருக்கு தெரியும். இதே போலதான் ஒரு நாள் அவர் கன்னிகளை வருவன் சொன்னார். அது கூட நிறைய பேர் நம்பல. அது எப்படி கன்னிகளை வருவார்? நானும் பார்க்கிறேன். யார்ப்பா அந்த கன்னிகை? அவர் எப்படி கன்னிகளை வருவார்? நானும் பார்க்கிறேன். அன்னைக்கும் அப்படிதான் அவிசுவாசித்தார்கள். கடவுள் எப்படி கன்னிகளை பிறப்பார்? ஆனா ஒரு நாள் பிறந்தார். யாருமே கவனிக்க முடியல, யாராலையும் கவனிக்க முடியல. ஏசியால சொன்ன மாதிரி கன்னிகளை பிறந்தார். ஆனா கவனிக்கிற பொறுமை யார்கிட்ட இல்லாம போச்சு. அதே போலதான் சொல்லுகிற ரகசிய வருகை என்பது இறைவனுடைய பிளானிங்ல இருக்க வேண்டிய ஒரு அம்சம். மொத்த கிறிஸ்தவர்கள் 100% என்று வைத்துக் கொள்வோம். அதுல 99% கிறிஸ்தவர்கள் ரகசிய வருகை நேரடியில சந்திப்பதில்லை, உயிரோடு இருந்து சந்திப்பதில்லை. 1% கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் நடக்கும். அதுவும் பிதா நியமித்த காலத்துல நடக்கும். அந்த காலத்துல வாழுகிறவன் அதை சந்திப்பான். ஏன்? அதுதான் கேள்வி. ஏன் ரகசிய வருகை ஏன் இறைவன் வச்சார்? இத கவனிக்காம, ஏன் வச்சாருன்னு கவனிக்காம மடன்னு ஒரு சிலர்கள் ஐயோ நான்லாம் யோக்கியம் இல்லை, ஒரு சிலர்களோ அப்பாடா தப்பிச்சோண்டா, அந்த கிறிஸ்து காலத்துல தப்பிச்சோம். 2 பேருடைய கருத்தும் தவறு. அந்த கிறிஸ்துடைய காலத்துக்கு தப்புவிக்க இறைவன் அப்படி செய்யல. மாறாக அந்த கிறிஸ்து காலத்துல இருக்கிறவர்களுக்கு சொல்றார், தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றார். முடிந்தால் மனுஷகுமாரன் வருவதற்குள் தப்பித்து செல்லுங்கள். மேலும் ஆண்டவர் சொல்றார், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பட்டணத்தில் துன்புறுத்தினால் மறு பட்டணத்துக்கு போங்கள், தப்பித்துக் கொள்ளுங்கள். மறுபடியும் வெளிப்படுத்தின விஷயத்துல சொல்றார், அவர்கள் தப்பித்துக் கொள்ள இறைவன் தாமே அவர்களை வழிகாட்டினார். அப்போ ரகசிய வருகை தப்பித்துக் கொள்வதற்காக அல்ல. ஆனா நாம அதை மைண்ட்ல வச்சுக்கணும். ரகசிய வருகை தப்பித்துக் கொள்ளுது, அந்த கிறிஸ்துல இருந்து தப்பித்துக் கொள்ளுது. அந்த கிறிஸ்து கிட்ட இருந்து தப்பித்துக் கொள்ள இறைவன் ரகசிய வருகை வைக்கல. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ரகசிய வருகை என்பது பிரம்மாண்டமான இறைவனுடைய ஒரு பிளான். அந்த பிளான நம்ம கொச்சைப்படுத்த கூடாது. அந்த கிறிஸ்து தப்பித்துக் கொள்ள இறைவன் செய்கிறாருன்னு அந்த கிறிஸ்து காலத்துல கூட இறைவன் போஷிக்கும்படியாய் உண்மை உள்ளவர்களுக்கு தப்பிக்கிற வழி காட்டினே இருப்பார். ஏனவேதான் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நானும் சொல்லுகிறேன், ரகசிய வருகை மறுதலிக்கப்பட முடியாத ஒரு சம்பவம். அதை மறுதலிக்க நீ யார், நான் யார்? அது நடந்த தீரம். ஆனா ரகசிய வருகையுடைய உண்மையான அர்த்தம் புரியாமல் இருப்பதனால் சிலர்கள் மறுதலிக்கிறார்கள், சிலர்கள் குதூகலமாய் இருக்கிறார்கள். உண்மையா சொல்லுகிற ரகசிய வருகை குதூகலத்துக்கு சேர்ந்த விஷயம் அல்ல, அதே நேரத்தில் மறுதலிக்கிற விஷயமும் அல்ல.
நான் ஸ்கூலுக்கு வரமாட்டேன். இது மறுதலிக்கிற விஷயமும் அல்ல. ஹாய் ஸ்கூலு, இது மகிழ்ச்சியாய் துள்ளுகிற விஷயமும் அல்ல. ஸ்கூல் என்றால் பிள்ளைகளுக்கே தெரியும் அது எந்த அளவுக்கு இருக்குன்னு. படிக்கிறது எழுதுது, படிக்கிறது எழுதுது, எக்ஸாம் அட்டெண்ட் பண்றது. அதே போலதான் ரகசிய வருகை என்பது துள்ளக்கூடிய விஷயம் அல்ல. ஆனா துள்ளுற மாதிரி சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்பொழுது நம்முடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும். நம்ம என்றென்றைக்கும் தேவனோடு கூட இருப்போம். ஏன் பேசினார், எதுக்கு பேசினார் என்பதை மறந்துட்டோம். ஏன் பேசினாரு? மரணம் என்பதுதான் முடிவு என்று நினைக்காதிருங்கள் என்று சொல்லதான் இனி அவர்களுக்கு கண்ணீர் இல்ல வாழ்வு உண்டு என்று சுட்டி காட்டத்தான் ரகசிய வருகைகளை எடுத்துக்கொள்ளப்படுகிற மகிழ்ச்சி குறித்து சொன்னார். ஆனா ரகசிய வருகை துள்ளக்கூடிய மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயம் அல்ல. அது கடவுளுடைய பிளானிங்ல இருக்கக்கூடிய ஒரு அம்சம். ஏன் என்று பின்னாடி பார்க்கலாம். இப்ப நாம் நிதானமாக இதற்குள்ள நாம் செல்ல வேண்டியது அவசியம். இப்ப நாம இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல பார்க்க வேண்டியது அவசியம். அது என்ன அப்படின்னா 5ஆம் அதிகாரம் 1 வசனத்துக்கு வாங்களே. இப்ப வாஸ்தவமே 5ஆம் அதிகாரம் 1 வசனம். சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. அதான் இப்ப நிறைய பேருக்கு என்ன போச்சுன்னா, பாத்தியா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கே தெரியல ரகசிய வருகை எப்போன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ரகசிய வருகை தேவன் தமது பிள்ளைகளுக்காக வைத்திருக்க. பிள்ளைகள் அப்படின்னா எல்லாரையும் எண்ணிக்க கூடாது. ரகசிய வருகை என்பதே ரகசியம் தான். அதனுடைய காலம் நேரங்கள் நமக்கு சார்ந்த விஷயம் அல்ல. பிலிப்புக்கு ஆண்டவர் அதான் சொன்னார், இது உனக்கு சேர்ந்த விஷயம் அல்ல. இப்ப என்ன இருக்கு, டியூட்டியை போய் செய். எப்ப வருவேன், என்னைக்கு வருவேன், இது நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இங்க பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்க. ஒரு முறை மரித்த ஒருவர் என்கிட்ட வந்துட்டு, பிரதர் நான் செத்துட்டேன், நம்ப மாட்டாங்க யாருமே, நான் செத்துட்டேன் பிரதர் அப்படின்னாரு. ஆச்சரியப்பட்ட நான் அவரை தொடர்ந்து கேட்டேன், சொல்லுங்க உங்களுடைய அனுபவம். பிரதர் நான் ஆபரேஷன் தியேட்டர்ல செத்துட்டேன் பிரதர். அப்படியா? ஆமா பிரதர் நான் செத்துட்டேன், ஆனா மறுபடியும் உயிர் வந்துச்சு, அது வேற விஷயம். அப்பதான் நான் கேட்டேன், நான் என்ன செத்துட்டேன்னு டாக்டர் சொல்லி எவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னா 3/4 மணி நேரம் உனக்கு ஜீவனே இல்ல, செத்துட்டாங்க அப்படின்னு பேக் பண்ற நேரம். அப்பதான் நீ உயிரோட உட்கார்ந்துட்ட அப்படின்னாங்க. அப்ப நான் கேட்டேன் எவ்வளவு மணி நேரம்? 3/4 மணி நேரம் சொன்னாங்க பிரதர். இப்ப நான் ஒரு ரகசியம் உங்களுக்கு சொன்னோம், நான் பரலோகத்தை பார்த்தேன்னு சொன்னார். உடனே நீங்க நம்ப மாட்டீர்கள், அந்த வயசுலயே நான் உடனே கண் கலங்கினேன். ஐயோ இதெல்லாம் இவர் சொல்லக்கூடாது, அப்படியெல்லாம் சொன்ன மக்களுடைய விசுவாசம் வேற மாதிரியா போகுமே என்று சொல்லி நான் அவருக்கு சொன்ன, சகோதரா இந்த அனுபவத்தை சொல்லுவது இனி வச்சுக்காதீங்க, நீங்க இப்படி எல்லாம் அனுபவத்தை சொல்லக்கூடாது என்று சொல்லி நான் ஜெபித்த. ஆண்டவரே இந்த ஞாபக சக்தி உண்மையிலேயே எடுத்து விடும். இவர் தன் அறியாமல் இந்த காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறார். இந்த ஞாபக சக்தியை எடுத்து விடும். பின்பு எங்களுடைய அனுபவத்துல பரலோகமே வேற மாதிரியா மாறிடும். இன்னொருத்த மறிக்குவான், அவன் ஒரு பரலோகத்தை சொல்லுவான். இன்னொருத்த மறிக்குவான், அவன் இன்னொரு பரலோகத்தை சொல்லுவான். இன்னொருத்த நரகத்தை சொல்லுவான். அப்போ மறிச்சிட்டா பரலோகம் கிடைக்குதுன்னு நிறைய பேர் மறிப்புக்கு தயாராயிடுவாங்க. அதே போல நரகம் இருக்குன்னு எல்லோரும் மறிக்கிறத அவாய்ட் செய்வாங்க. அப்ப அவாய்ட் செய்வதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் மனிதனுடைய அனுபவம் போதாது. ஆண்டவரே சத்தியத்தை அறிவது தான் நல்லது. அந்த வயசுலயே சரி என்ன விடுங்க, நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் பரலோகத்தை ஏன் ஆசைப்படுகிறீர்கள்? நீங்கள் நரகத்தை ஏன் வெறுக்கிறீர்கள்? ஒரே பதில் சொல்லட்டுமா? நரக வேதனை உங்களுக்கு பிடிக்கல, அவ்வளவுதான் விஷயம். சகிக்க பிடிக்கல உங்களுக்கு. ஐயோ வேண்டாப்பா நரகம், அதுக்குத்தான் சொல்லுகிறீர்கள். சரி இப்ப நான் கேட்கிறேன், பரலோகத்தை ஏன் ஆசைப்படுகிறீர்கள்? ஐயோ தங்க வீதி இருக்காமே, அங்க சாப்பாடு எல்லாம் நல்லா கிடைக்குதாமே, அங்க சந்தோஷமா இருக்கலாமே. பார்த்தீர்களா? அப்ப பரலோகத்துடைய கான்செப்ட் நாம தவறாகத்தான் வைத்திருக்கிறோம்.
நரகத்துடைய கான்செப்டை தவறாக தான் வைத்திருக்கிறோம். ஐயோ என்னால நெருப்புல வேக முடியாது, ஐயோ நெருப்பு வந்து என்ன சுடும், தவறாக தான் வைத்திருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய டேஞ்சரான ஒரு விஷயம். நரகம் என்பதும் பரலோகம் என்பதும் அர்த்தம் புரியாமல் வச்சிருக்கிற இந்த விஷயம் எவ்வளவு கொடூரமானது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நரகம் என்றால் என்ன என்பதற்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் படைச்ச. இங்க பாருங்க, நரகம்னா என்னன்னு சொல்றேன் பாருங்க, பிடிச்சா இந்த பாயிண்ட பிடிச்சுக்கங்க. ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் படைச்சார். பூமியானது ஒழுங்கினமையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒழுங்கினமையும் வெறுமையுமாய் இருந்த அந்த உலகத்துல லூசிபரால ஒன்னும் செய்ய முடியாது. ஆண்டவர் கவிழ்த்து போட்டுட்டார். வெறுமையும் அது என்ன சொல்லலாம், அலங்கோலம். அது அலங்கோலமும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள். எங்க பார் மகா இருள், மகா இருள். சும்மா இருள் அல்லங்க, மகா இருள். அதற்கு பதிலா உங்க கண்ணை பிடுங்கிட்டு பேசணும். நான் கண்ணே இல்லை என்றால் எப்படி அந்த மகா இருளோ அந்த மாதிரி உலகத்தை இறைவன் ஒழுங்கினமையும் வெறுமையுமாய் மாற்றி. நல்லா பாருங்க, ஒழுங்கினமாய் இருந்தா வாங்குவோமா? அந்த நிலத்தை வாங்குவோமா? அந்த நிலத்துல எல்லாம் ஒழுங்கினோம். ஒரு பக்கம் பாறை இருக்கு, ஒரு பக்கம் தேவையில்லாத மண்ணு கீழே சொருங்கி போய் இருக்கு. அந்த லேண்டை நீங்க வாங்குவீங்களா? எட்டி பார்த்தால் எவ்வளோ அடிக்கணக்குல பள்ளமா இருக்கு, எவ்வளோ அடிக்கணக்குல மலை நின்று இருக்கிறது, ஒழுங்கினமா இருக்கு, பூமி சாஞ்சுன்னு இருக்கு. வாங்குவீங்களா அந்த லேண்டை? நரகம் என்றால் என்ன? ஒழுங்கினமும் வெறுமையும் பிளஸ் கடவுள் ஒளி இல்லாத இடம். நீங்கள் நரகத்தை குறித்து பயப்படக்கூடாது. கடவுள் கை போடாத இடம், கடவுள் மனசில்லாத இடம், கடவுள் நெருங்க முடியாத இடம், கடவுள் தன் பிரசன்னத்தை காட்ட முடியாத இடம். ஒரே ஒரு இரக்கமுள்ளவர் என்றால் அவர்தான். அவரே இல்லாத இடம் நரகம் என்றால் அங்க நெருப்பு முக்கியம் அல்ல, அவர் இரக்கம் இல்லாத இடம் எனக்கு வேண்டாப்பா என்று நீங்க சொல்லணும். ஆனா உங்களுக்கு அந்த கான்செப்ட் வர மாட்டேங்கிறது. நீங்கள் வெறும் நரகத்துடைய நெருப்பு தான் நினைக்கிறீர்கள். அங்க என் ஆண்டவன் இல்லையே என்று நீங்க நினைக்கிறது இல்ல. பரலோகத்தில் இருக்கிற தங்க வீதியை நினைக்கிறீர்கள். அங்க என் ஆண்டவன் இருக்கிறானே என்று நீங்க நினைப்பதே இல்லை. ஏனவைதான் ரகசிய வருகை தவறாக போதிக்கப்பட்டுட்டே இருக்கு. ஏனவைதான் இவர் சொல்றார், காலங்களையும் நேரங்களையும் அறிய வேண்டியது உனக்கு அவசியம் இல்லை. 2வது வசனம் வாசிங்க. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இதுதான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது. இங்க என்ன சொல்லப்படுகிறது என்றால், இரவுல திருடன் வருகிற விதமாய் வருகிறதாய் ஆண்டருடைய நாள் இருக்கும். அதனால இருந்து மறுதளிக்கிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அது நைட்ல திருடன் வருவதை போல என்று சொன்னா இதெல்லாம் ராப்சரா சொல்ல முடியும். அது எப்படிங்க நைட் எல்லாருக்குமே? இன்னைக்கு நம்மளுக்கு நைட்டு, அமெரிக்காவுக்கு நைட் இல்லையே. இப்ப நம்மளுக்கு பகல், ஆனா நியூசிலாந்துக்கு பகல் இல்லையே. நியூசிலாந்துக்கு இன்னைக்கு நைட் ஆயிடுச்சு. இரவுல வருகிற திருடனை போல் என்று இந்த மீனிங்க தப்பாவே நம்ம கொண்டு போயிட்டு, இரவுல வருகிற திருடனை போல. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஏனவைதான் திருடன் என்று சொல்லுவது எது தெரியுமா? இரவுல வருகிற திருடனை போல அந்த நாள் இருக்கும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, திருடன் என்று சொன்னது கடவுளை குறித்து சொல்லல. திருடன் என்று சொன்னது உங்களையும் குறித்து சொல்லல. இரவு என்று சொன்னது நைட்ல வருவார்னு சொல்லல. தயவு செய்து இரவு திருடன் என்பதெல்லாம் இறைவனையோ நம்மையோ குறிக்கிற விஷயம் அல்ல. மாறாக இரவு திருடன் என்று சொன்னால், இரவு திருடன் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை எப்படி இருக்குன்னு அப்புறமா பார்க்கலாம். அதற்கு முன்பு கொஞ்சம் தொடர்ந்து வசந்த பார்க்கலாமா? வாசிங்க. சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும். அப்படின்னா இது ராப்சர் விஷயம் அல்ல. சமாதானமோ சௌக்கியமோ உண்டு என்று சொல்லுவது, அப்ப செகண்ட் கம்மிங்க்கு வந்துட்டாரா? இவ்விதமா என்று சொன்னாரு.
அததான் சொல்ல வர. இவ்விதமா என்று சொன்னாரு. ஏன் 4ஆம் அதிகாரம் முடியுதுன்னு பாக்குறீங்களா? ஆமா, முடிந்தது. அதை ஏற்பாடு செய்தவர்கள் 18 வசனத்துல முடித்து விட்டார்கள். ஆனா ஆக்சுவலி 5ஆம் அதிகாரம் அல்ல, அது 19 வசனம். ஏன் சொன்னா ரகசிய வருகை சொல்லி முடிச்சிட்டார். இப்போ 2ஆம் வருகை குறித்து சொல்றார். சௌக்கியமும் சுகமும் உண்டு என்று மனிதர்கள் சொல்லும் போதே அந்த நாள் திடீரென்று அவர்கள் மேல வர்றோம். கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. அவர்கள் தப்பி போவதில்லை. அப்ப திருடன் என்று சொன்னது யாரை? இரவு என்று சொன்னது யாரை? இரவு என்று நம்மை சொல்லல. திருடன் என்று இயேசுவையும் சொல்லல. திருடனை போல நான் வருவேன், அது வேற, அது வேற. திருடனை போல நான் வருவேன் சொன்னது. ஆனா இங்க அந்த நாள் திருடனை போல இருக்கும். அது ஆண்டவரை குறித்து அல்ல. இப்ப தொடர்ந்து வாசிங்க, 4ஆம் வசனத்துக்கு வாங்க. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்ல. அதுதான் அந்த நாள் திருடனை போல வருவதனால் நீங்க ஒன்னு திருட்டுக்கு சேர்ந்தவர்கள் அல்லையே, இருளுக்கு சேர்ந்தவர்கள் அல்லவே, நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் அல்லவா? அப்ப திருடனுக்கும் இருளுக்கும் சம்பந்தப்படும், வெளிச்சத்துக்கும் ஒளியின் பிள்ளைகளுக்கும் சம்பந்தப்படாதுன்னு சொல்ல வர்றார். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? இரவு என்றால் ஆண்டவருடைய வருகை, திருடன் என்றால் இயேசு. ஒரு பக்கத்துல தான் இறைவன் சொன்னார், பலவான் வந்து அவனிலும் அதிகமான பலவான கட்டி போடாத ஒழிய அவனுக்குண்டான எல்லாவற்றையும் பறித்து கொள்ள இயலாது என்கிறது இரவுக்கோ திருடனுக்கோ சொன்ன விஷயம் அல்ல, பலவானுக்கு சொன்ன விஷயம். அந்த பலவான் கிறிஸ்து. நம்ம கிட்ட ஏற்கனவே ஒரு பலவான் நம்மளை கட்டி போட்டு வச்சிருந்தான். சரி, இது வேண்டாம், விடுங்க, இது எங்கேயோ போகுது. ஏனவைதான் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ரகசிய வருகை என்பது உண்டு. அந்த ரகசிய வருகையை இவரு 2 வசனத்துல சொல்லி முடிச்சது போலதான் இப்ப 2 வசனத்துல 2ஆம் வருகையை குறித்து சொல்றார். மனிதர்கள் எல்லாம் நாங்கெல்லாம் நல்லா இருக்கிறோம், சௌக்கியமா இருக்கிறோம், நல்ல மாதிரியா போயிட்டு இருக்கு, இவெல்லாம் பாரு அந்த கிறிஸ்து வேண்டான்றான், எங்களுக்கு இவர் தான் கிறிஸ்து என்று சௌக்கியமா போயிட்டு இருக்குன்னு சொல்லும் போது திடீரென்று வானத்தை கிழித்து இறைவன் இறங்கி வந்த நியாயம் தீர்க்கிற ஒரு விஷயம் பூலோகத்தின் ஜனங்கள் தத்தளித்து போகிறதை குறிக்கிறது. அதுக்குத்தான் அவர் சொல்றார், அந்த நாள் உங்களுக்கு எதுக்கு? அந்த நாள் நீங்க தான் இருளின் பிள்ளைகள் இல்லையே. எது? ஆண்டவர் 2ஆம் வருகையில திடீர்னு வரும்போது அந்த நாள் உங்களுக்கு தேவையா? நீங்கள் இருளின் பிள்ளைகள் அல்ல. அது திருடனை போல இந்த திருட்டு ஜனங்களுக்கு வர விஷயம், அதாவது உலகத்தார்களுக்கு வர விஷயம். நீங்கள் தான் எச்சரிக்கை உள்ள பிள்ளைகள் ஆயிற்று அப்படின்னு எவ்வளவு அருமையாக சொல்லுகிறார். இப்ப நேரடியாக நாம 9ஆம் வசனத்துக்கே போய்விடலாம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல், அதுதான். அப்படின்னா 4ஆம் வசனத்துல கோபாக்கினி இறங்கியது, தப்பிவிக்க ஒருவனுக்கும் வழி இல்லை என்று சொன்னது 4ஆம் வசனம். ஆனால் 9ஆம் வசனம் சொல்லுது, நம்மை தேவன் ஆக்கினிக்கென்று வைக்கலையே. அப்ப நாம் இருளுக்கு சேர்ந்த பிள்ளைகள் இல்லை என்றால் திருடனுடைய மேட்டர் நம்முடையதல்ல. நாம் இருளுக்கு சேர்ந்த பிள்ளைகள் இல்லை என்றால் திருடனுடைய மேட்டர் நமது அல்ல. ஏன்னா எச்சரிக்கை இல்லாத பிள்ளைகளுக்கு தான் திருடனை வருவதை போல அந்த நாள் வரும். எச்சரிக்கை இருக்கிற பிள்ளைங்களுக்கு அது திருடனை போல அல்ல. ஏற்கனவே நம்ம ஒளியின் பிள்ளைகள். நாம் ஒன்னே நியாய தீர்ப்புக்காக பயந்துட்டு இல்ல, ஆவியானுடைய அச்சாரத்தை பெற்ற நியாய தீர்ப்பு இன்றி கிறிஸ்துடைய புத்திரர்களாக நாம் ஸ்லாக்கிய பெற்றவர்களாக இருக்கிறோம். ஏனவேதான் இந்த விசுவாசம் நழுவி போயிடக்கூடாது. விசுவாசம் போயிடுச்சு அப்படின்னா ஒன்னும் நடக்காது. விசுவாசம் இருந்தால்தான் நல்லது. அதனாலதான் ஒரு விஷயம் சொல்லுகிறேன், ராப்சர் மேல் நம்பிக்கை இல்லாதவங்க மரிக்கணும்னு சொல்றாங்க. வாங்க, அதுக்கு வரேன், நான் இன்னும் வரேன். மரிக்கணும் என்று பைபிளில் சொல்லப்பட்டதுதான். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லியிருப்பார், கோதுமை மணியானது மண்ணுல விழுந்து மரிக்காதல் ஒழிய அது பலனை கொடுக்காது. பத்தியா கோதுமை மணி மரிக்கணும்னு சொல்லி இருக்கு. நீங்க எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவேன்னு சொல்றீங்க? எடுத்துக்கொள்ளப்படுது தப்பு. நம்ம எல்லாம் மரிக்கணும். கரெக்ட். வரேன் அந்த வசனத்துக்கு.
நீங்க ஏற்கனவே ரகசிய வருகை மறுதளித்ததுனால் இனி உங்களுக்கு எல்லா வசனமும் மறிக்கிறமா தான் தோணும். ஆனால் இறைவன் எப்பேரிப்பட்டவர் என்பதை வெறும் ரகசிய வருகை மறுதளிக்கிறதுனால் நாம் இந்த விஷயத்துக்குள் வர முடியாது. பிரியமானவர்களே, மறுபடியும் சொல்லுகிறேன், இன்னொரு விஷயத்துக்கு போவதற்கு முன்னாடியே சொல்லுகிறேன், ரகசிய வருகை என்பது உண்டு. அதை குறித்துதான தாறுமாறான அவிசுவாசத்தை நீங்கள் கொண்டு வந்து வச்சிடுவீங்கன்னா, விசுவாசம் இல்லாதவன் தேவனுக்கு பிரியமா இருக்க சாத்தியம் இல்லை என்று சொல்லும் போது அவருடைய பிளானிங்ல இருந்து வெளியே போவீங்க. அவ்வளவுதான், பெரிய விஷயம் இல்ல. அவருடைய பிளானிங்ல இருந்து. இப்போ ஒரு உதாரணமாக இங்க பாருங்க, எல்லாருமே என்ன பாருங்க, ஒரு உதாரணமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளானிங். அப்ப அந்த பிளானிங்ல நாங்க சொல்றோம், பஸ்ல எல்லாரும் ஏறும் போது சொல்றோம், பா நீ வந்து முன்னாடி உட்காரு, பசங்க யாராவது மிஸ் ஆயிட போறாங்க, நீ அந்த படிக்கட்டுக்கிட்டே உட்காரு, உன் அனுமதி இல்லாம பசங்க இறங்க கூடாது. ஏன்னா ஃபுல்லா இந்த பஸ்ல நம்ம பசங்க தான், ஊருக்கு போறோம், நம்ம போயிட்டு இருக்கிறோம் ப்ரோக்ராம்காக, நீங்க வந்து உட்காரு. அப்ப அந்த சகோதரன் சொல்றாப்ல, எனக்கு அப்படி உட்கார முடியாதுன்னு. அப்படி உட்கார முடியாதுன்னு சொன்ன சகோதரனா அங்க உட்கார வைக்க முடியுமா? அப்படித்தான் ரகசிய வருகை குறித்து உங்களுக்கு விசுவாசம் இல்லை என்றால் அந்த பிளானிங்ல இருந்து நீங்க வெளியேற்றப்படுவீர்கள். இது கடவுளுடைய பிளானிங்ல சரியாண்டவரன் ஒத்துக்கிற விஷயம். இது எடுத்துக்கொள்ளப்படுதல் என் மேன்மை அல்ல, அது கடவுளுடைய பிளானிங். அதை நான் பிற்பாடு சொல்றேன். ஏன்னா இப்ப எடுத்த உடனே சொல்லிட்டா மிச்சதெல்லாம் கேட்க உங்களுக்கு சலிப்பாயிடும். அதான் ஆன்சர் சொல்லிட்டாரு அப்படின்னு, அது பிற்பாடு பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளப்படுதல் மேன்மை என்று நினைக்காதிருங்கள். அது கடவுளுடைய பிளானிங்க நீங்க நிறைவேற்ற ஒப்புக்கொள்ள வேண்டிய விஷயம். ஒப்புக்கொள்ள வேண்டிய விஷயம், எடுத்துக்கொள்ளப்படுகிற மேன்மை விஷயம் அல்ல, ஒப்புக்கொள்ள வேண்டிய விஷயம். எப்படி என்று சொன்னா, மரியாளே நீ கர்ப்பவதியாய் ஒரு மகனை பெற்றெடுப்பாய். இது மேன்மையான விஷயம் அல்ல, ஒப்புக்கொள்கிற விஷயம். உன்கிட்ட வந்து கேட்டாரா, நீ கன்னிகையாகவே கர்ப்பதரிக்கணும். இன் கேஸ் அதுல ஏதாவது டேஞ்சரா, சந்தி, ஆனா நான் உன் கூட இருப்பேன். சந்தி, ஆனா நான் உன் கூட இருப்பேன். சந்திச்சால் மரியாள் கடவுள் கூட இருந்ததுனால் கல்லெடுத்து கொல்லப்படாமல் அவ்வளவு சீக்கிரம் நிச்சயதார்த்தம் செய்த யோசப்பே மானத்தை காப்பாத்திட்டார். அவ்வளவுதான் விஷயம். பட் அந்த பிளானிங்ல நீ பயப்படுற, நான் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவனா, நான் அயோக்கிய, ஐயோ நான் எல்லாம் எடுத்துக்கொள்ள. நீதான் பிளானிங்ல பயப்படுற. பிளானிங்ல மரியாள் பயப்பட்டால் மரியாளை ஒதுக்கி இன்னொரு கன்னிகையை ஆண்டவரால் எடுக்க முடியும். ஏன்னா தாவீதுடைய வம்சத்துல வெறும் மரியாள் மட்டும் மிச்சம் இருல. தாவீதுடைய வம்சத்துல வெறும் யோசப்பு மட்டும் மிச்சம் இருல, நிறைய பேர் இருந்தாங்க. ஆண்டவர் நீ இல்லனா வேறொருத்தரை பயன்படுத்துவார். மரியாள் ஒப்புக்கொள்ளாவிட்டால் அந்த அழைப்பு இன்னொருத்தருக்கு போயிருக்க. மரியாள் ஒப்புக்கொண்டால், இதோ நான் கடவுளுடைய வெரி குட் அடிமை என்று சொன்ன உடனே ஆவியானவர் பலமாய் இறங்கினார். அவருடைய வரம் பலமாய் இறங்கிற்று. வார்த்தை அப்படியே அவளுடைய கர்ப்பத்தில் இறங்கிற்று. எப்படி ஒரு காலத்துல வார்த்தை அப்படியே இறங்கிச்சோ, வெளிச்சம் உண்டாக கடவுது சொன்ன உடனே அந்த வார்த்தை அப்படியே வெளிச்சத்தை உண்டாக்கிச்சோ, தண்ணீரெல்லாம் ஒரு பக்கம் போக கடவுது. அந்த வார்த்தை வெளியே வந்த உடனே தண்ணீரெல்லாம் எப்படி தள்ளியதோ, அந்த வார்த்தை உள்ள வந்த உடனே மாம்சமும் ரத்தமும் ஆய் ஒரு ரூபமானது. இதுக்கு நீ ஒப்புக்கொண்டோம். ரகசிய வருகை என்பது ஒப்புக்கொண்டால் தான் இறைவனுடைய பிளானிங்ல நீ சேர்க்கப்படுவாய். ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் வேற வழி இல்லை. வெளிப்படுத்தின விஷயத்துல அடுத்த புஸ்தகத்துல திருச்சபை குறித்து, லவோதிக்கேயா திருச்சபை, சிம்ரான் சபை குறித்து சொல்லும் போது உபதிரவ வழியாகத்தான் நீ வரணும். ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் உபதிரவ வழியாய் வரணும். இத்துடன் முடிந்து விட்டது நினைக்கிறீர்களா? இல்லை, இனிமேலதான் மறுதளிக்கக்கூடிய மரிப்பு எல்லாருக்கும் அவசியம் படும் போது ஆண்டவராகிய இயேசுவே மரித்தார். அப்ப நாம் எடுத்துக்கொள்ளப்படலாமா? இதுதான் சிலருடைய வாதம். ஆண்டவராகிய இயேசுவே மரித்தார், அப்ப நாம் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்படலாமா? தப்புத்தானே. நான் சொல்லட்டுமா? அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்னும் எக்ஸ்பிளனேஷன் பண்ணல, முன்னாடியே சொல்றேன். எங்க அப்பனே 10ஆம் கிளாஸ் தான், நான் எதுக்கு டிகிரி முடிக்கணும்னு இருந்தியா நீ?
நான் எதுக்கு டிகிரி முடிக்கணும்னு இருந்தியா? நீ எதுக்கு டிகிரி முடிச்ச? எங்க அப்பனே பழைய வீட்டுல தான் இருந்தாப்ல, நான் எதுக்கு வீடு கட்டணும்னு சொன்னியா? நீ வீடு கட்டண இல்ல. அதேதான் ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியத்தை செய்வான். அப்ப அது என்ன விஷயம் நம்ம பார்க்கணும். நான் இப்படி சொல்லுவது நான் நிரூபிச்சிட்டேன்னு நினைக்காதீங்க. இப்பதான் நம்ம வசனத்திற்கு உள்ளாக மெதுவாய் போய் பார்க்கணும் அங்க என்ன சொல்லப்படுதுன்னு. ஆனா அதற்கு முன்னாடி 9ஆம் வசனத்தை படிச்சிட்டோம். இப்ப 10ஆம் வசனத்தை படிக்கலாம். நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி. அவ்வளவுதான். நாம் செத்திருக்கிறோமோ இல்ல நாம் உயிரோடு இருக்கிறோமோ, மொத்தத்துல நாம் ஒளியின் பிள்ளைகள் அல்லவா? அப்ப நாம் எதற்காக திருடன் வருவதை போல வருவார்னு ஏன் பயப்படணும்? இரவுல இருக்கிற பிள்ளைகளை போல நாம் ஏன் வாழணும்? நாம் மரிச்சாலும் கர்த்தருக்குள்ள, நாம் பிழைச்சாலும் கர்த்தருக்குள்ள. அப்ப விடுங்க கவலையன்றார். அப்ப விடுங்க கவலைய. அவர் நமக்காக மரித்தாரே. அவர் நமக்காக மரித்தாரே. இல்ல ஒரு விஷயம் சொல்றேன், அவர் நமக்காக மரித்தாரே, அப்ப நீயும் மரிக்கணும். இப்படி வருமா? அவர் நமக்காக மரித்தாரேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பார்ப்பா, உனக்காக நான் கோர்ட்ல பணம் கட்டிட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ கட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ கடவுள் மரணத்தை ருசித்து பார்த்தால் இதுல 2 அர்த்தம். ஒன்று, 2ஆம் மரணத்தையும் ருசித்து பார்த்ததனால் முதல் மரணம் அடைந்தவனுக்கு 2ஆம் மரணம் இல்லை. ஆனா கர்த்தருடைய பிளானிங்ல ரகசிய வருகை வரும்போது அவனுக்கு 1ஆம் மரணமும் இல்லை, 2ஆம் மரணமும் இல்லை. ஏன்னா அது ஆண்டவருடைய பிளானிங். அது ஏன்னா ஆண்டவரே சொல்றார், அவர் நமக்காக மரணத்தை ருசித்து பார்த்தாயிற்று. கடவுள் தன்னுடைய பிளானிங்ல டிஸ்பென்சேஷனை இழுத்து வச்சிருக்கிறதுனால் அது என்ன ஆகுதுன்னா, அது நடுவுல நாம் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறோம். அவ்வளவுதான் விஷயம். அதற்காக நம்ம செத்து ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டோம் அல்ல, முடித்துக் கொள்ளுகிறோம். ஏனவைதான் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்களுடைய விசுவாசத்தை பறி கொடுத்துறாதீங்க. கடவுளுடைய 2ஆம் வருகையை விசுவாசிக்கிற நீங்க காலத்தையும் புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய 1000 அரசாங்கு காலத்தையும் புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய ரகசிய வருகை காலத்தையும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் நம்முடைய விசுவாசத்தை நாம் பறி கொடுக்க வேண்டியதாக மாறும். சரி, இப்பொழுது நாம் சில ப்ராப்ளம், நம்ம இன்னும் மேலும் சில தர்க்கங்களை பார்ப்பது நல்லது. அது என்ன தர்க்கம் அப்படின்னா, எல்லோரும் மரிக்க வேண்டியது அவசியம், அவனவனுடைய வரிசையில் அவனவன் உயிர் தள்ள வேண்டியது அவசியம். இதுதான் நிறைய பேர் சொல்றாங்க. பாத்தியா பாத்தியா வசனம் என்ன சொல்லுச்சு? எல்லோரும் மரிக்க வேண்டியது அவசியம், அவனவன் வரிசையில் உயிர் தள்ள வேண்டியது அவசியம். அப்போ எங்க தாத்தா அன்னைக்கு செத்தார், அவருடைய வரிசையில் அவர் உயிர் தள்ளுவார். இன்னைக்கு நான் சாவுறேன், என் வரிசையில் நான் உயிர் தள்ளுவேன். அதுதான் ஒழிய ரகசிய வருகை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பிரியமானவர்களே, இப்ப இந்த ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். வரிசையில் உயிர் தெழுதல் என்றால் என்ன? அவனவன் தன் தன் வரிசையில் உயிர் தெழுவான். வரிசை என்று சொன்னது, வரிசை என்றால் என்ன? இங்க பாருங்க, எல்லாருமே என்ன பாருங்க, வரிசை என்றால் என்ன, வயசு என்றால் என்ன? வயசை யாராவது வரிசைன்னு சொல்லுவாங்களா? நல்ல கவனிக்கணும். வயசை யாராவது வரிசைன்னு சொல்லுவாங்களா? வயசுங்க, அவ்வளவுதான். அது அப்படின்னா ஒருத்தர் 1950 பிறந்தார், ஒருத்தர் 60 பிறந்தார், அதுக்கு பேர் வரிசை அல்ல, வயசு. ஆனா இங்க வேத புத்தகம் வரிசையில் உயிர் தள்ளுவார்கள். அப்ப வயசுல உயிர் தள்ளுவார்கள் சொல்லல. ஒருத்தன் 400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அவர் மரிச்சிட்டார், அவர் உயிர் தள்ளுவார். அது வரிசை அல்ல, அது வயசு, அது காலகட்டங்கள், அது ஹிஸ்டரி. வரிசை என்று சொன்னால் இங்க பாருங்க, வரிசை என்றால் அர்த்தம் இருக்கு. எப்படின்னு சொன்னா இங்க பாருங்க, என்ன பாருங்க, வரிசை என்றால் அர்த்தம் இருக்கு. எனக்கு தெரியாம ஒரு முறை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். அங்க பார்த்தா லைனா கம்பங்களை கட்டி
ஸ்டீல் கம்பங்கள் நேரா எத்தனையோ கியூ இருக்கு. பயந்து போயிட்டேன். எந்த கியூல நிக்கணும்னு தெரியல, யார்கிட்ட விசாரிக்கணும்னு தெரியல. ஒரு கியூல நின்ற ஃபார்ம் வாங்குற நேரத்துல சொன்னாங்க, இதெல்லாம் நெக்ஸ்ட் கியூன்னு சொன்னாங்க. இதுக்கு தான் வரிசைன்னு சொல்லுவாங்க. அந்த மேல பேர் போட்டிருக்கிறாங்க, நான் படிக்கல. இந்த கியூ எதற்கு, இந்த கியூ எதற்கு பேர் போட்டிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க, நான் படிக்கல. இதுக்கு தான் வரிசைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வயசுக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஹிஸ்டரிக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா இது வரிசை. அப்ப உயிர்த்தெழுதல் வரிசையில இருக்க அப்படின்னா என்ன, அதுதான் அவங்களுக்கு காட்ட போறேன். எல்லோரும் மரிக்க வேண்டியது அவசியம் பைபிள் சொல்லுது. அப்ப நம்ம மரிக்கிறோமா இல்ல வரிகளை எடுத்துக்கொள்ளப்படுறோமா, அதுதான் அவங்களுக்கு சொல்ல போறேன். நான் இவ்வளவு நேரம் 1 மணி நேரம் பேசினது முடிந்து விட்டது என்று நினைக்க வேண்டாம். சோ இடைவெளிக்கு பிறகு நான் கண்டிப்பாக துவக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் இந்த விஷயத்தை கவனமாய் பார்க்க வேண்டியது அவசியம். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாரா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், அவர் சொன்னபடி நான் நடப்பேன். அவர் எனக்காய் செய்ததை நம்புவேன், அவர் பொன்முகம் காணவே வாஞ்சிப்பேன். அவர் வருவார், அவர் வருவார், மேகங்கள் மீதே அவர் வருவார். நம் இருதயத்தை அவர் மாற்றுவார், அன்பின் தேசம் எங்கும் பரப்புவார். சார் சார் ஜனங்க சபை, சார் 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 ஜனங்க சபை, சார் 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 ஜனங்க சபை, சார் சார் நம்பிக்கை சபைதான், சார் சார். அவர் வார்த்தைகள் என் குரலாய் மாறும், என் வாழ்வில் ஒவ்வொரு கணம் தேடும். அவர் கரங்களில் நான் ஓய்வு பெறுவேன், அவரின் பாதையில் ஒளி காண்பேன். அவர் வருவார், அவர் வருவார், மேகங்கள் மீதே அவர் வருவார். நம் இருதயத்தை அவர் மாற்றுவார், அன்பின் தேசம் எங்கும் பரப்புவார். சார் சார் ஜனங்க சபை, சார் 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 ஜனங்க சபை, சார் 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 ஜனங்க சபை, சார் சார் நம்பிக்கை சபைதான், சார் சார். ஒரு மெல்லிசை நமக்கு தருவார் புது ஜீவனை. எந்த துயரமும் நம் தூரம் போகும், அவரின் சமாதானம் நம் உள்ளம் தேடும். சார் சார் ஜனங்க சபை, சார் 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 ஜனங்க சபை, சார் 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 ஜனங்க சபை, சார் சார் நம்பிக்கை சபைதான், சார் சார்.